ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மைபேஷன் வேர்ல்டு சேனலில் ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் தம் பிரியாணி இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஸ்டெப்ஸை நான் இந்த மட்டன் பிரியாணியில் இன்க்ளூட் பண்ணி இந்த பிரியாணியை செஞ்சுருக்கேன் ரம்ஜானுக்கு ஸ்பெஷலாக. இந்த சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். மாதிரி நல்லா கனமான இருக்க பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. எண்ணெயை நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த பிரியாணியை 10லேருந்து 15 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ எண்ணெயை சேர்த்தாச்சு, இது நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் லேசாக சூடாகிருக்கு. நம்ம இதில் சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா கோல்டன் ப்ரௌனாக லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நாம் இந்த எண்ணெயிலே நல்லா இதை வறுத்துக்கலாம். தீயை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் தின்னாக. அதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு 10லேருந்து 15 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். அதனால் பச்சை மிளகாய் ஆளுக்கு ஒன்றுங்கிற விதத்தில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாயை சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பூண்டை விட இஞ்சியோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வரும், அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். தீயை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு இஞ்சியும் பூண்டு, அந்த பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம். இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நம்ம கலக்காமல் விட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதனால் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா பக்கத்துலேயே இருந்து கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதில் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 15 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். அதனால் இதில் ஒரு 10லேருந்து 12 தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் நல்லா சீக்கிரமாகவும் வந்துடும், நல்லா சாஃப்டாகவும் ஆகிடும். நம்ம பிரியாணியில் பொதுவாக கொத்தமல்லி, புதினாலாம் போடுவோம். அதில் நான் இப்போது கொஞ்சம் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் அப்புறமா கடைசியாக மசாலாலாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி சேர்த்துக்க போகிறேன். இதில் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினாவில் பாதியை நான் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து போட்டிருக்கேன். இது போடும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தலைக்கு ஒரு பச்சை மிளகாய் தான் நான் சேர்த்துருக்கேன். அதனால் மிச்ச காரத்துக்கு நான் இங்கே வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமனை நான் இதில் புழிஞ்சு விட்டுக்க போகிறேன். மிச்சத்துக்கு புளிப்புக்கு நான் தயிர் சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் அந்த புளிப்பு நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்பவும் புளிக்காது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே இதில் லெமன் புளிஞ்சு விட்டுருக்கோம். அதனால் இப்போ ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரும் லெமனும் ரெண்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளிப்பு உங்களுக்கு ஓவராக தெரியாமல் புளிப்பு கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். அதுக்காக தான் தயிர் சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. சொன்னேன் இல்லைங்களா, எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவில் பாதியை நான் அரைச்சி நல்லா பேஸ்டாக்கி சேர்த்துட்டேன். இப்போ மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி புதினாவை மிளகாத்தூள், உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன். இப்போ கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற புதினாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட மொத்தமாக இதில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினாவை.
இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சு இதை நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டோம். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 கப் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 2 கப் தண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா சூப்பராக வெந்துருச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியே வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணி அரிசி வேகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கணும். எந்த கப்பில் அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அரிசி வந்து நல்லா வெந்து சூப்பராக வரும் உதிரியாக, இல்லைன்னா வந்து குழஞ்சிரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி. அப்போ ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியை வந்து நல்லா 2-3 வாட்டி விட்டு இந்த அரிசியை வந்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அரிசி, சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசி எது எடுத்துக்கிட்டாலும் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, அதுதான் அளவு. நீங்கள் கொஞ்சம் குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ வச்சிட்டிங்கன்னா பிரியாணியோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வச்சாதான் உங்களுக்கு வந்து பிரியாணி நல்லா சூப்பராக வெந்து வரும். அரிசி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப வேகமாக கலந்துடாதீங்க, அரிசியெல்லாம் உடஞ்சிரும். நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதும், இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். பிரியாணிக்கு டெக்ஸ்சர்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து முழுசாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டெம்டிங்காக இருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி மெதுவாக நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இதில் போட்டு தம் போட்டுட்டா நம்மளோட சூப்பரான பிரியாணி தயாராகிடும். இது நல்லா மெதுவாக கலந்து விட்டு நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுன்னா நம்ம மட்டனை சேர்த்துடலாம். ஓரளவுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ லேசாக கலந்து விட்டு போங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. தீயை வந்து சிம்லேயே வச்சு தான் வந்து நம்ம இதை கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ வந்து அரிசி வந்து பாதி வெந்திருக்கு. நல்லா டெம்டிங்காக இருக்குது இப்போயே சாப்பிடணும் அப்படின்ட்டு. இப்போ வேக வச்சுருக்க மட்டன் பீசஸை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மட்டனை வந்து நான் நல்லா மஞ்சள் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு மட்டனும் அதோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாம் ஆடாக இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும், 3-4 விசிலில். கொஞ்சம் முத்தின ஆடாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சு இந்த மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. லேசாக கலந்து விட்டுட்டு நாம் இதை தம் போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்து சாதமும் வந்து 3/4 வாசி வெந்திருக்கு. நம்ம போட்ட கறி மட்டும்தான் இப்போ வந்து வேகணும். இதுக்கு மேலே நீங்கள் நெய் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். பார்த்திங்களா, அரிசி வந்து நல்லா ஒரு 3/4 பங்கு வெந்திருக்கு. இப்போ நாம் இதை தம் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஃபுல்லாக சிம்மில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. பழைய தோசைக்கல் இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் இது ரெகுலராக இந்த தோசைக்கல்லை தான் வந்து தம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது அப்படி இருக்குது. இப்போது அந்த டபராவை தூக்கி மேலே வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுட்டு மேலே வெயிட் போட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்திருக்கேன். இதில் வந்து சூடாக இருக்கிற தண்ணியை ஊற்றிக்க போகிறேன். நார்மல் தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை தான் வந்து இதில் ஊற்றிக்குவேன். மேலே வந்து வெயிட் போடுறதுக்காக இந்த இஞ்சி இடிக்கிற கல்லை வந்து மேலே வச்சுருக்கேன். நல்லா சுட சுட இருக்க தண்ணியை ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த ஸ்டெப் செய்யும்போது மட்டும். ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் நாம் இதை தம் போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட பிரியாணி வந்து தயாராகிடும். இப்போ கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. நாம் இப்போ இது மேலே இருக்க இந்த வெயிட் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். வாசம் நல்லா சூப்பராக இருக்குது. அரிசி வெந்திருக்கா இல்லையான்றதுக்கு எப்படி செக் பண்ணணுன்னா, மேலே வந்து அந்த லேயர் அரிசி வந்து நல்லா நெத்தாக மேலே தூக்கிக்கிட்டு இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது.
இப்போ நான் அதை உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். மேலே அந்த ஒரு லேயர் அரிசி வந்து நல்லா நெத்தாக மேலே தூக்கிக்கிட்டு இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் பிரியாணி வந்து நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா டீப் ஃப்ரை பண்ண வெங்காயம் முந்திரியெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் அதை எல்லாத்தையுமே இன்றைக்கி சேர்க்கலை. வெறும் கொத்தமல்லியை தூவி மட்டும் கார்னிஷ் பண்ணி விட்டுக்கிறேன். வாசமும் நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம நெய் விட்டுருக்கிறதால அந்த அரைச்சி ஊற்றுன கொத்தமல்லி புதினா வாசம் எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் கார்னிஷோட. நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது. நல்லா சூப்பராக வாசம் வருது. அருமையாக குக் ஆகிருக்கு. உதிரியாகவும் இருக்குது, ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல். நாம் இப்போ இதை பரிமாறிடலாம். ஒரு தலை வாழையிலையை தரையில் விரித்து அதில் நாம் செஞ்ச மட்டன் பிரியாணியை நல்லா ஆவி பறக்க பரிமாறி, கூடவே இதுக்கு சைடிஷ்ஷாக தயிர் பச்சடியும், இது கூடவே சிக்கன் 65ம், இது எல்லாத்தையுமே வச்சு இந்த ரம்ஜானுக்கு ஸ்பெஷலான மட்டன் தம் பிரியாணியை சூப்பராக தயார் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே முட்டையும். நம்மளோட ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி சூப்பராக தயாராகிருக்கு. மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். மட்டன் தம் பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.